ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் என்னென்னா, நம்ம ஆதார் கார்டும் பேங்க் அக்கௌண்ட்டும் லிங்க் ஆகிருக்குதான்றதை நம்ம ஆன்லைன்லேயே எப்படி செக் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுன்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஆதார் கார்டும் பேங்க் அக்கௌண்ட்டும் லிங்க் ஆகிருக்குதான்றதை நம்ம மொபைல் மூலமாகவே நம்ம சிம்பிளாக நம்ம கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஸ்டேட்டஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளுக்கு தேவையானது என்னென்னா, நம்ம ஆதார் கார்டில் இருக்க அந்த நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஆதார் கார்டு நம்பர், அப்புறம் ரொம்ப முக்கியமானது ஆதார் கார்டில் நம்ம லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் நம்மக்கிட்ட இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நம்ம லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைனில். ஏன்னா அந்த நம்பருக்கு தான் நம்மளுக்கு ஓடிபி அனுப்புவாங்க. அந்த ஓடிபி நம்ம டைப் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ஸ்டேட்டஸ் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி அதில் மை ஆதார் நம்ம டைப் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வர ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். மை ஆதார் அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த லாகின் இப்போ நம்ம கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம லாகின் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஆதார் கார்டு நம்பர் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆதார் கார்டு நம்பரை நம்ம தப்பு இல்லாமல் பார்த்து டைப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்னோடய ஆதார் கார்டு நம்பர் நான் டைப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னோடய ஆதார் கார்டு நம்பர் டைப் பண்ணதுக்கப்புறம் என்டர் கேப்சான்னு செகண்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த என்டர் கேப்சா நம்ம கேப்சா பார்த்து அங்கே இருக்க கேப்சாவை பார்த்து நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நம்ம டைப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கேப்சா டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாகின் வித் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்டர் ஓடிபின்னு கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு ஓடிபி அவங்க சென்ட் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு ஓடிபி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த ஓடிபி பார்த்து டைப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஓடிபி இப்போ டைப் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ்க்கு நம்ம போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்மளுக்கு தேவையான ஆப்ஷன் பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ்னால் அங்கே ஒரு ஆப்ஷன் காட்டுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதோடனே நம்மளுடைய பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் ஆக்டிவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதாவது நம்ம ஆதார் கார்டும் பேங்க் அக்கௌண்ட்டும் லிங்க் ஆகி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நம்ம எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம அக்கௌண்ட் இருக்குன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அது மாதிரி நீங்கள் எந்த அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கோட நேம் அங்கே வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆதார் கார்டில் இருக்க லாஸ்ட்டு 4 டிஜிட் நம்பரும் அங்கே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்போ நம்ம லாஸ்ட்டாக இது அப்டேட் பண்ணியிருக்கோன்ற அந்த டேட்டும் அங்கே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் உங்களுடைய ஆதார் கார்டும் பேங்க் அக்கௌண்ட்டும் லிங்க் ஆகலைன்னா அங்கே ஆக்டிவ் க்ரீன் கலரில் இருக்குது இல்லையா, ஆக்டிவ்னு, அது இன்ஆக்டிவ்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இருக்க நம்ம மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஆதார் சீடிங் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு தேவைன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.